கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இறை சமூகம் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இறைவனை தேடிக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய தேடல் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சில சிந்தனைகள். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் திரியாத்திரை செல்ல ஆசைப்படுகின்றார். அந்த திரியாத்திரை வழியாக தன்னுடைய பாவங்களை போக்குவதற்காகவும் இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுக் கொள்வதற்காகவும் அந்த திரியாத்திரை மேற்கொள்ளுகிறார். அந்த திரியாத்திரை செல்லுகிற வழியில் அவர் ஒரு சில நபர்களை சந்திக்கிறார். அதிலும் சிறப்பாக ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர், நோயினால் கஷ்டப்படுவோர், இவர்களை அவர் சந்தித்தாலும் இவர்களை பற்றி அவர் பெரிதாக எண்ணவில்லை. மீண்டுமாக தம்முடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறார். இதுவாகத்தான் நம்முடைய கிறிஸ்து வாழ்வு இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கையில் நாம் என்ன செய்யக்கூடாதோ அதை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். என்ன செய்யக்கூடியதோ அதை நாம் செய்ய தவறு விடுகிறோம். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவை அல்லது இறைவனை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில், நாம் வாழ்கின்ற குடும்பங்களில ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம், ஒருவர் மற்றவருக்கு உதவிக்கரம் நீட்டுவோம், ஒருவர் மற்றவருக்காக இடைவிடாது செபிப்போம். இதன் வழியாகத்தான் நாம் கடவுளை அடைய முடியும், கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இறைவனை தேடுவதற்கு முயற்சி செய்வோம். இறைவாக்கினர் எசையா தன்னுடைய நூல்களில் அழகாக சொல்லுகிறார். 55ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 6, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கின்ற பொழுதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆம், இந்த இறைவார்த்தை உண்மையானது, ஆழமானது. எனவே கடவுளை தேடுவோம், கடவுளை அறிந்து கொள்வோம், கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு வாஞ்சியோடு மன்றாடுவோம். இயேசுவுக்கு புகழ். மரியை வாழ்க. தூய யூஜி டிமாசினேற்று எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென்.